மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாவேக அரசுக்கு ஒரு அறிவுறுத்தலையும் ஒரு கோரிக்கையையும் விடுத்திருக்கிறாரு. அந்த கோரிக்கையில அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, தமிழகத்துல மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிற இதுக்கப்புறம் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்பட போற சிக்கல்கள் என்ன, தாவேக அரசு பாமக தலைவரோட அறிவுறுத்தலை ஏத்துக்குமா, திமுகவை எப்படியெல்லாம் பாமக தலைவர் சாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்தேன். அதாவது பாமக தலைவர் அவரோட அறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா மாற்றப்பட்டுட்டே வருது. ஏற்கனவே 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா மாற்றப்பட்டதுனால 350 சீட்டுகளை நம்ம இழந்திருக்கோம். இப்ப திரும்பவும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளை நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா மாற்றப்படுறதுனால இன்னும் 350 சீட்டுகளை நம்ம இழக்க போறோம். மொத்தம் 700 சீட்டுகளை ஒரு வருஷத்துக்கு மருத்துவக் கல்லூரிகள் மூலயமா அரசு மூலியமா ஃபில் பண்ணக்கூடிய சீட்டுகளை நம்ம இழக்க போறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். அதாவது உயர்கல்வியில சிறந்த தரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்துக்கோ இல்ல ஒரு கல்லூரிக்கோ மத்திய அரசோட பல்கலைக்கழக மானிய குழு, அதாவது யூஜிசின்னு சொல்லுவோம்ல, அவங்களோட பரிந்துரையோட பேர்ல பல்கலைக்கழகத்திற்கு இணையான தன்னாட்சி அந்தஸ்து வழங்கப்படும். இது மூலமா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 550 இடங்கள், 22 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 3900 இடங்கள், 5 தனியார் பல்கலைக்கழகங்களில் 850 இடங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 3050 இடங்கள், ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் 150 இடங்கள் என மொத்தம் 13,000 இடங்கள் தமிழகத்துல உள்ளதா அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இதுல 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான இடங்கள் போக 4247 இடங்களும், மத்திய அரசுக்கு சொந்தமான இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரிகளில் 97 இடங்களும் என 4344 இடங்கள் மாநில அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக நிரப்பப்படும். அதாவது ஒரு கல்வி நிறுவனம் இல்ல ஒரு தனியார் கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலோ, இல்ல ஒரு அரசாங்க கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலோ, மத்திய அரசுக்குன்னு சில சீட்டுகள் ஒதுக்கப்படும். அகில இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்துல இருக்கிற மாணவர்களையும் இந்த தமிழகத்துல இருக்கிற கல்லூரிகள்ல படிக்க வைக்க முடியும். அதாவது அதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சீட்டுகளை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில மத்திய அரசுக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4344 இடங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தனியார் மருத்துவ கல்லூரிகளில் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் உள்ள 4750 எம்பிபிஎஸ் இடங்களில் 50% முதல் 65% இடங்கள் மாநில அரசுக்கு ஒதுக்கீட்டு வழங்கப்பட்டு நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படும். 4344 இடங்கள் மாநில அரசுக்காக ஒதுக்கப்பட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல இருக்கிற இடங்கள் தமிழக அரசு தமிழக மாணவர்களை நிரப்பிக்கலாம். அது போக தனியார் கல்லூரிகள்ல 4750 சீட்டுகள் இருக்கிறதாவும், அந்த சீட்டுகள்ல 50% இருந்து 65% வரைக்கும் மாநில அரசுக்கு ஒதுக்கீட்டுப்பட்டிருக்கும். இது நீட் தேர்வோட அந்த ரிசல்ட்டை வச்சு இந்த சீட்டை ஒதுக்கீடு பண்ணுவாங்க மாணவர்களுக்கு. மொத்தம் தமிழ்நாட்டுல 22 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதுல சென்னை புனித பீட்டர் மருத்துவக் கல்லூரி, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி ஆகிய தனியார் கல்லூரிகள் இப்பொழுது நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா இருக்கிறதா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 3 தனியார் கல்லூரிகளும் நிகர்நிலை பல்கலைக்கழகமா மாற்றப்பட்டதுனால அங்க இருக்கக்கூடிய 650 சீட்டுகள்ல மாநில அரசோட ஒதுக்கீட்டுக்காக கொடுக்கப்படுற 350 சீட்டுகள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம மதுராந்தகம் கற்பக விநாயகர் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட மேலும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படவிருக்கிறது. அதாவது ஏற்கனவே 3 கல்லூரிகளை நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா மாத்தினதுனால நமக்கு 350 சீட்டுகளை நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளானோம். திரும்பவும் இந்த 3 கல்லூரிகளை நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா மாத்துறதுனால இன்னமும் 350 சீட்டுகளை நம்ம இழக்கக்கூடிய நிலைக்கு உள்ளாயிடுவோம். அதனால நம்ம மொத்தமா 700 சீட்டுகளை இழக்கிறதுக்கு உள்ளாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிவுறுத்துறாரு. இந்த தனியார் மருத்துவ கல்லூரிகள்ல தமிழக அரசு மூலியமா நிரப்பக்கூடிய இந்த சீட்டுகளுக்கு 4ல இருந்து 5 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் கட்டினாலே போதும். இதனால ஏழை எளிய மக்கள் கூட இந்த கல்லூரிகள்ல சேர்ந்து ஈஸியா படிக்க முடியும். இது நிகர்நிலை பல்கலைக்கழகமா மாத்தினதுக்கு அப்புறம் மொத்த கட்டுப்பாடும் மத்திய அரசு கிட்ட போயிடும். இதுக்கான ஃபீஸ் நிர்ணயத்துல இருந்து எல்லாமே அந்த கல்வி நிறுவனமே ஏத்துக்கலாம் அப்படின்னும் போது ஒரு மருத்துவ சீட்டுக்கான ஃபீஸ் 23 லட்சம் வரைக்கும் கூட வரலாம் அப்படின்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம் சான்று வழங்குறதே சட்டவிரோதம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தனியார் மருத்துவ கல்லூரிகள் எல்லாமே
நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா மாறுவதற்கு முன்னாடி ஒரு பல்கலைக்கழகத்தை சார்ந்துதான் இருக்கும். அதாவது எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தை சார்ந்து இருக்கிறாங்க. இவங்க எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துல நிகர்நிலை பல்கலைக்கழகமா மாத்துவதற்கு தடையில்லா சான்றுன்னு ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இந்த தடையில்லா சான்றிதழ்ன்றத வாங்கிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் நிகர்நிலை பல்கலைக்கழகமா இவங்க நிறுவனத்தை இவங்க மாத்திக்க முடியும். இந்த தடையில்லா சான்றே பெறாமலே சில நிறுவனங்கள் வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களா தங்களை மாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். கடைசியா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கணும்ன்றதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதன் அடிப்படையில மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத 6 மாவட்டங்கள்லயும் மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட பாமக வந்து வலியுறுத்தினதாகவும், இத கொள்கை அளவுல திமுக ஏத்துக்கினாலும் செயல்பாட்டு அளவுல அதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக அரசு ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட தொடங்கல அப்படின்னும், 40 ஆண்டுகளாக எந்த ஒரு மருத்துவக் கல்லூரியையும் தொடங்காத அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவப்பெயரை திமுக அரசு பெற்றுள்ளதா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. மத்திய அரசு புதிய மருத்துவக் கல்லூரிகளை ஆரம்பிக்கிறதுக்கு பல தடைகளை போட்டிருந்தாங்க. இப்ப அந்த தடைகள்லாம் விலக்கி இருக்கிறாங்க. இதை நம்ம சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத 6 மாவட்டங்கள்லயும் புதிய மருத்துவக் கல்லூரிகளை கட்டணும் அப்படின்னும், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 100 இடங்கள் மட்டுமே இருக்கிறதாகவும், இதை 150 இடங்களா ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலையும் மாற்றணும் அப்படின்னும் தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இது போல நிறைய செய்திகளோட திரும்பவும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.